இம்மையில் பிறவா பெருநிலை அடையாதவர்கள் அடுத்தடுத்து பிறவி எடுத்தாக வேண்டும். அவரவர் நல்வினை தீவினைக்கேற்ப அவர்கள் நரகத்திற்கோ சொர்க்கத்திற்கோ சென்று கர்ம வினைக்கான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். பின் மீண்டும் இவ்வுலகில் பிறந்து அவர் கர்மங்கள் செய்து கர்ம வினைகளை சேர்க்கிறார். இதற்கு சஞ்சித கர்மா என்று பெயர். இந்த கர்ம வினைகள் பிராணிகளுக்கும் உண்டு என்று கூறுகிறார் பகவான் ரமண மகரிஷி. பகவான் கூறுகிறார், எந்த பிராணி உடலில் எந்த ஆத்மா உள்ளதோ, எந்த கர்ம வினையினை அனுபவிக்க இவை பிறந்து இங்கு வந்துள்ளனவோ யாரறிவர்? பிராணிகளுக்கும் மோட்சம் உண்டு. இதே கருத்தைத்தான் ஸ்ரீ ஆதிசங்கரரும் வலியுறுத்தி உள்ளார். ஜடபரதர் என்ற மாமுனிவர் தான் மரிக்கும் தருவாயில் தான் அன்புடன் வளர்த்த மானை பற்றி நினைத்தாராம். அந்த கடைசி பந்த நினைவின் விளைவாக முனிவர் மானாக மறுபிறவி எடுத்ததாக ஒரு புராண வரலாறும் உண்டு. பகவான் தன்னை நாடி வரும் பக்தர்களிடம் காட்டும் பரிவினை போல்